அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டிபெட்டியா. எனது பார்வையில் வி த லீடர்ஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் ஐயாவுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 30 லட்சம் உறுப்பினரை தாண்டாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி 22/6/2026 பதிவு அவருடைய உறுப்பினர்லாம் பார்த்தோம்னா ஒரு 18 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 30 லட்சத்தை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 18 லட்சமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் விரும்பி சேர்ந்தவங்க கிடையாது. இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சேர்றேன்னா என் குடும்ப தலைவரில் நானே சேர்க்குறது, உறுப்பினராக சேர்க்குறது. அது மாதிரி விரும்பினவங்களும் விரும்பாதவங்களையும் சேர்த்து தான் இந்த 18 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ஐயா அண்ணாமலை அவர்களால் தமிழ்நாட்டு அரசியலை அவர் நினச்ச மாதிரிலாம் கால் ஊன்றிட முடியவே முடியாது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் தான் ஐயா அறிஞர் அண்ணாவை தோற்கடிச்ச தமிழ்நாடு. விருதுநகர் சொந்த ஊரான விருதுநகரில் ஐயா காமராஜரை தோற்க வச்ச தமிழ்நாடு. தன்னுடைய சொந்த தொகுதி மாதிரி 14 வருஷம் வனவாசம் கொடுத்துருந்தார் எம்ஜிஆர் திமுகவுக்கு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஆண்ட தமிழ்நாட்டில் அவருடைய சொந்த தொகுதி மாதிரி இருந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் அவர் மனைவி ஜானகி அம்மாவை தோற்க வச்ச தமிழ்நாடு. அதனால் ஐயா அண்ணாமலை அவர்களுடைய அரசியல்லாம் அவர் நினச்ச மாதிரிலாம் நடந்துடாது. இங்கே பணமும் கொஞ்சம் தேவை இருக்குது. அவர்கிட்ட இருக்க பணக்காரர்கள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு ஒன்று பெருசாக யாரு கண்ணுக்குமே தெரியலை. அதனால் ஒரு ஆர்வத்தில் வர்றவங்களாம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா மதிமுக வைகோ ஐயாவை எடுத்துக்கிறோம். அவர்லாம் எழுச்சி புயலாக தான் வெளியில் வந்தார். அவருக்கு உண்மையிலே முதலமைச்சராக உட்காந்து வச்சுருந்தாங்க. ஒரு நேர்மையான முதலமைச்சராக அவர் இருந்திருப்பார். தேர்தலுக்கு செலவழித்து பணம் தேவைக்காக தன்னுடைய கொள்கையை லேசாக ஐயா மாற்றிக்கிட்டார். அது மாதிரி இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயா கட்சியிலிருந்து வெளியே வந்தப்போ இருந்த வேகம் இன்னைக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஐயாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. மதிமுக ஐயா வைகோ அவர்களுக்கு இன்றைக்கி ஏஜ் ஆயிடுச்சு. ஐயா பாராட்டி தான் ஆகணும். அவர் இன்றைக்கி வரைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு நற்பணி பண்ணிக்கிட்டு இருக்கார்ல. அது மாதிரி அண்ணாமலை அண்ணாலாம் இந்த தமிழக அரசியலெல்லாம் தாக்கு பிடிச்சிட முடியாது. இது அன்பு தம்பியோடைய கருத்தாக தான் எடுத்துக்கிறோம்னா நானும் உங்களில் ஒருத்தன் தான். ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இதை பேசிக்கிட்டு இருக்கோம். என்னை அவருக்கு அண்ணாமலை நான் வேண்டாதவே இல்லை, சரிங்களா? அதனால வீதி லீடர்ஸுக்கு நான் ஆப்போசிட்டான அப்படிலாம் சித்தரிச்சிடாதீங்க. உண்மையான கருத்தை சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஆலம்பத்தை எனக்கு ஆள வைக்கணும். 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்தாலும் நம்ம அரசியலில் நம்ம இயக்கத்தை தொடங்கிடுவோன்னு நீங்கள் நினச்சா கூட அந்த 50 லட்சம் பேருமே நம்ம கூட ஸ்ட்ராங்காக தேர்தலில் நிற்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய. உங்கள் மேலே உள்ள ஒரு நன்மதிப்பில் தான் இந்த கருத்தை நான் பதிவுறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆண்டிபெட்டியா.